வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிவி பார்த்தீங்கன்னா பிக்சர் ரொம்ப தளம்பி ஓடுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே. ஸோ பிக்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தளம்பி ஓடுது. கிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டர்ஃப்ளை கிட்டு இல்லை பேசிக்காக வர வோல்ட் எல்லாமே நம்ம செக் பண்ணிக்கலாம். மீட்டரை DC 200 வச்சுக்கோங்க. ஸோ கிரவுண்ட் பாயிண்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஆடியோ செக்ஷன் வோல்ட்டு உங்களுக்கு 8 வோல்ட் வருது. அடுத்து கண்ட்ரோல் வோல்ட்டு 11 வோல்ட் வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா B+ வோல்ட்டு 110 வோல்ட்டு கரெக்டாக வருது. இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 180 வோல்ட்டு கரெக்டாக வருது. பூஸ்டிங் வோல்ட்டு வோல்ட் உங்களுக்கு கரெக்டாக வருது. இதில் RGB வோல்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ RGB வோல்ட்டு உங்களுக்கு இந்த பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா RGB வோல்ட்டு உங்களுக்கு வரும். இந்த இடத்துல 3 ரெசிஸ்டர் போட்டிருப்பாங்க, ரெட்டு, க்ரீனு, ப்ளூ. இந்த 3 வோல்ட்டும் நம்ம கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். 3 வோல்ட்டுமே 2.5 வருது. ஸோ இந்த வோல்ட் வந்து நமக்கு கரெக்டான வோல்ட்டு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மீட்டிங் கெப்பாசிட்டர் வந்து டிரான்சிஸ்டர் வந்து எடுத்து விட்டுருக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து சர்வீஸ் பண்ணவங்க. ஸோ ஆடியோ கம்ப்ளைண்ட்டுக்கு மீட்டிங் டிரான்சிஸ்டர் வந்து எடுத்து விட்டுருக்குறாங்க. ஸோ கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சர்வீஸ் பண்ணி வந்த கிட்டு தான். இப்போ பிக்சர் வந்து ரொம்ப உதறி ஓடுது. ஸோ நெக் போர்டில் அடுத்து என்ன கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறதையும் ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸோ நெக் போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வேலை பார்த்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், டிரான்சிஸ்டர் எல்லாமே உங்களுக்கு சால்ட்ரு பண்ணி காட்டியிருக்கிறாங்க பாருங்கள். பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து உங்களுக்கு செக்ஷன் எல்லாமே உங்களுக்கு டிரான்சிஸ்டர் எல்லாமே ஜம்பர் அடித்து ரொம்ப வேலைகள் பார்த்துருக்குறாங்க. ஸோ நம்ம இந்த நெக் போர்டவே மாற்றிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன கெப்பாசிட்டர் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஷார்ட்டு. ஆனால் பட்டு மல்டிமீட்டரில் நம்ம செக் பண்ணும்போது அதனுடைய கரெக்டாக தெரியல. ஸோ உங்களுக்கு அது வந்து இந்த இடத்துல வரும் உங்களுக்கு இந்த கெப்பாசிட்டரு. ஸோ இந்த ஒரு டிஸ்டார்ஷனான ஒரு வர்றதுக்கான காரணம் இந்த கெப்பாசிட்டர் தான். முன்னாடி வந்து கலர்லாம் உங்களுக்கு நல்ல சேஞ்ச் வந்து ப்ளூ கலரே வராது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்போர்ட் வந்து புதுசு மாற்றிட்டோம். ஸோ பழைய பேஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜு. ஸோ இப்போ வந்து நம்ம புதுசு மாற்றிட்டோம். இப்போ படம் வந்து கிளியராக இருக்குது நம்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ பேக் பக்காவாக இருக்குது. ஸோ லோகோவும் உங்களுக்கு எந்த சேக்கிங் இல்லை. ஸோ வீடியோ உங்களுக்கு பக்காவாக ஓடுது நம்பர்களே. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சர் நல்லா தெளிவாக இருக்குது நம்பர்களே.